இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடபிள் சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் மாவு பசஞ்சு வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு ஒரு 10லேருந்து 12 சப்பாத்தி வரும். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ தான் பிசைஞ்சு வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட்டு, கேபேஜு இதெல்லாம் துருவி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கிரேவி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் அந்த சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். முதல்ல இது கொஞ்சம் நல்லா ரொம்ப செவக்க வதங்கணும்னு இல்லை, இந்த பச்சை வாசனை போக வதங்கினா போகிறோம். இந்த சப்பாத்தி மாவுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி தான் நம்ம வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் செவந்துடுது. இப்போ அந்த கேரட்டு, கோஸ் போட்டுக்கிறேன். முதல்ல கோஸ் வந்து நான் துருவி தான் எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கினா கொஞ்சம் வந்து அது பிசையும் போது அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுனால துருவிட்டேன் எல்லாத்தையுமே. இப்போ கேரட்டும் போட்டிருக்கோம். எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம். முதல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள், அதே போகிறோம். எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சேர்ந்தாப்பில் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த உருளைக்கிழங்கு போட முடியும். நான் உருளைக்கிழங்க வேக வச்சு தனியாக வச்சதை வந்து மசிச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம துருவியும் போடலாம். நான் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். தேவையான உப்பு. இப்போ இதோட நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி போடலாம். ஆனால் கொஞ்சம் சப்பாத்தி மாவு வந்து நம்ம இடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம். அப்படிங்கிறதுனால நான் மிளகா போடலை. அதுக்கு பதில் காரப்பொடியும் நான் வெறும் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். கரம் மசாலா பாருங்கள் நல்லா மசிஞ்சிடுத்து. இப்போ இந்த உருளைக்கிழங்கு அதில் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு துருவியும் போட்டிருக்கலாம். நான் வந்து கரண்டியால் நல்லா மசிச்சு போட்டிருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா அது வந்து மசிய பரட்டிடலாம். நல்லா உப்பு காரம் இந்த டைமில் கொஞ்சம் பார்த்துக்கலாம். சப்பாத்தி மாவில் வந்து உப்பு போட்டு தான் பிசைஞ்சிருக்கு. இப்போ இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு தேவையான உப்பு தான் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா மசிஞ்ச உடனே உப்பு பார்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். நம்ம சப்பாத்தி இடும்போதும் தனியாக கொத்தமல்லி அது மேலேயே நம்ம தூவிட்டே நம்ம சப்பாத்தி இடலாம். அதுவும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி இட்டுடலாம். ஒரு மீடியம் சைஸு மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ண வேண்டியது தனியாக கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். சூடாக இருந்தால் போட முடியாது இல்லையா, அதனால். இப்போ இந்த சப்பாத்தி மாவு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அது நல்லா ஆறிடுத்து. இப்போ அதை வச்சுட்டு அதை நல்லா மூடிட்டு இந்த கொத்தமல்லி நம்ம தூவி நம்ம இட்டது வந்து வெளியிலேயே இருக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ லேசாக மாவை தூவிண்டு கொஞ்சம் நம்ம முதல்ல கையாலேயே அதை கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் எதுவும் வெளியில் உள்ளே வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியில் வராமல் இருக்கணும் இல்லையா. அதனால் முதல்லையே ரொம்ப அழுத்தி இட வேண்டான்னுட்டு
இது பாருங்க, சரியா இருக்கா? ரொம்ப பெரிய சைஸ் வர இடணும்னு இல்லை. இப்போ பாருங்க, உள்ளுக்குள்ள அந்த ஸ்டஃபிங்கோட வெளியில அந்த கொத்தமல்லி அதெல்லாம் நம்ம தூவிட்டு அந்த சப்பாத்தி இடுறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மாவு ஜாஸ்தி வச்சு கூட இடலாம். பெரிய சைஸில் நான் மீடியமாக தான் இடுறேன். இந்த சைஸ் போகிறோம். இப்போ வந்து கல் நல்லா காஞ்சிடுது. நல்லா காஞ்சிருக்கு கல். இப்போ சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் உடனே திருப்ப வேண்டாம். கொஞ்சம் நல்லா சூடு வரட்டும். நல்லாவே அது கல் நல்ல சூடு இருக்கணும். எப்பவுமே சப்பாத்தி பண்ணும்போது கல் நல்ல சூடாக தான் இருக்கணும். இப்போ பாருங்க, நல்ல ரெட் கலரில் ரொம்ப நல்லா வெந்திருக்கு பாருங்க. நான் ஏற்கனவே 2 சப்பாத்தி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். இது நெய்யிலையும் பண்ணலாம். நெய்யில் பண்ணுற விருப்பம் இருக்கிறவங்க நெய்யிலையும் பண்ணலாம். நான் வந்து ஆயில் தான் போட்டு பண்ணுறேன். பாருங்கள், கலரே எவ்வளோ நல்லா இருக்குன்னுட்டு. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கே எதுவுமே வேண்டியதில்லை. உள்ளே வந்து வெங்காயம், கேரட்டு, கேபேஜு, உருளைக்கிழங்கு, அதுக்கேற்ற காரம், உப்பு, கொத்தமல்லி எல்லாமே நம்ம அதில் எல்லா காய்கறியும் அதில் இருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை. சாஸ் இருந்தால் போதும், இல்லை தயிர் தொட்டுன்னு கூட சாப்பிட்லாம். நான் லேசாக ப்ரெஸ் பண்ணி தான் விடுறேன் எண்ணெய் கூட. பாருங்கள், பூரிச்சுண்டு வருது, தெரியறதா? நன்னாவே வெந்து வந்துடும். இது உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங்கும் நல்லா வெந்திருக்கு. வதக்கிட்டு தான் பண்ணியிருக்கோம். சப்பாத்தியும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். எப்பவுமே வந்து இந்த ஆலு பராத்தாலாம் பண்ணாக்க வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் வச்சு பண்ணுவோம். அது ஒரு டேஸ்ட்டு. இது எல்லா காய்கறியும் சேர்ந்து இருக்கிறதுனால இது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் நல்லது இல்லையா, எல்லா காய்கறியும் சேர்க்கறதுனால. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்தெடுத்து இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். ஏற்கனவே இட்டதோட சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தி, சூடான சப்பாத்தி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.